ஓகே. ஸோ டெரிவேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் ரூல் இருக்குது. அப்ப இன்டகிரேஷன்ல வந்து u இன்டு டிவி மெத்தடும்பாங்க. ஆமா. வந்து டெரிவேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, uv மெத்தடும்பாங்க. அதாவது ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா என்ன? d/dx ஆஃப் ப்ராடக்ட் ரூல். அப்படின்னு இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, u டேஷ் v பிளஸ் u v டேஷ். சரியாப்பா? ஓகே. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. இதுக்கு இன்டகிரேஷன் கம்பைன் பண்ணி எழுத முடியாது. அதனால நான் தனியாவே குடுக்குறேன் டெரிவேட்டிவ்க்கு. d/dx ஆஃப் u/v ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா, u டேஷ் v மைனஸ் u v டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர். சரியாம்மா? ஓகே. அடுத்தது 3வது ஃபார்முலா ஃபங்ஷன் ஆஃப் ஃபங்ஷன் ஆர் சைன் ரூல்ம்பாங்க. அதாவது f ஆஃப் g ஆஃப் x. f ஆஃப் g ஆஃப் x ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா, f டேஷ் ஆஃப் g ஆஃப் x இன்டு g டேஷ் ஆஃப் x நோட் பண்ணுவாங்க. சரியாம்மா? ஓகே. இதுதான் மெயின் ஃபார்முலா. மத்தபடி லாகரிதம் ஃபார்முலாவுன்னா நம்மளுக்கு ஃபங்ஷனுக்குள்ள மேல ஃபங்ஷன் வந்திருக்க கூடாது. அதாவது x பவர்ன்னு வரக்கூடாது. x பவர் x, x பவர் cos x இந்த மாரி ஃபார்மேட்டுக்குலாம் என்ன பண்ணணும்னா, லாகரிதம் கான்செப்ட் அப்ளை பண்ணி போடணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, லாகரிதம் கான்செப்ட் அப்ளை பண்ணி போடணும் டெரிவேட்டிவ்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் பாயிண்ட் ஒண்ணு. அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இத வந்து ஓகே. டைரக்ட்டா டெரிவேட்டிவ் பண்ண முடியாது. ஒன்லி a பவர் x க்கும் e பவர் x க்கும் தான் ஃபார்முலா இருக்குது. நம்ம டைரக்ட்டா e பவர் x னா e பவர் x ன்னு எழுதுவோம். a பவர் x னா a பவர் x இன்டு லாக் a ன்னு எழுதுவோம். மத்தபடி இது மாரி 2மே வேரியபிள். இங்கேயும் x மேலேயும் x 2மே வேரியபிளா இருந்தா நம்ம வந்து டைரக்ட்டா ஃபார்முலா கிடையாது. அது லாகரிதம் அப்ளை பண்ணி தான் நம்ம போடணும். அது நம்ம டெரிவேட்டிவ் கான்செப்ட் உள்ள போகும்போது நான் எலாபரேட்டா சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே. அதே மாரி இப்ப இன்டகிரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பெண்டிங் இருக்குன்னா, இன்டகிரல் சார் அ 3 ஃபார்முலா ஒரு தடவ காமிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம்ப்பா. ம். அங்கிள் அது G டேஷ் n அங்கிள் X-ஆ? ஜி டேஷ் எக்ஸ் தான்ப்பா. எக்ஸ் தான் எல்லாமே. ஜி டேஷ் எக்ஸ் தான் போடுவாங்க. என் மாரி தெரியும். பட் இது எல்லாமே எக்ஸ் தான். என்ன இருந்தா நான் சொல்லிடுறேன். இன்னொருக்க சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே அங்கிள். ஓகே அங்கிள். சரி. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்டெக்ரலுக்கு வந்து இங்க எப்படி யுவி சொன்னோனோ, இன்டெக்ரலுக்கு வந்து வேற ஃபார்முலா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ஃபங்ஷன் u இன்டு v இன்டு dx. இந்த மாரி வந்துச்சுன்னா, நீங்க ஜேஇ தான் படிக்கிறீங்க. அதனால இத டைரக்ட்டா இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. மொத்தம் 2 ஃபார்முலா சொல்லுவாங்க. இன்டெக்ரல் u இன்டு dvன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா பார்த்தா uv மைனஸ் இன்டெக்ரல் v இன்டு duம்பாங்க. இது நார்மல் ஃபார்முலா. இதே இத எலாபரேட் பண்ணி குடுக்கும்போது இது பெர்னாலிஸ் ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா பேர் பெர்னாலிஸ் ஃபார்முலா. u v1 மைனஸ் மைனஸ் u டேஷ் v2 பிளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v4 அப்படியே 2 ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேரு பெர்னாலிஸ் ஃபார்முலா. 2மே ஒரே ஃபார்முலா தான். இது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா இன்டகிரல் பண்ணி, இன்டகிரல் பண்ணி, இன்டகிரல் பண்ணி போடுவோம். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, யூங்கிற டேர்முக்கு வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். u டேஷ், u டபுள் டேஷ், u ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு போயிட்டு இருக்கும். இதுக்கு பேரு டெரிவேட்டிவ் கான்செப்ட். சரிங்களா? u வருதுங்கிறது டெரிவேட்டிவ் கான்செப்ட். அண்ட் vங்கிறது என்னன்னா இன்டகிரல் கான்செப்ட். அப்ப v1 ஓட மீனிங் என்னன்னா இன்டகிரல் v இன்டு dx ன்னு அர்த்தம். இந்த v இன்டு dx வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரல் பண்ணுவோம். சரியாப்பா? அது ப்ராப்ளத்துக்கு போக போக உனக்கு புரியும். ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் போகும்போது உனக்கு புரியும். இந்த ஃபார்முலா எல்லாமே மெமரி பண்ணிடணும். அதனால தான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே அங்கிள். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, அடுத்த ஃபார்முலா இன்டகிரல்ல இன்டகிரல் f இங்க வந்து f ஆஃப் x வந்துட்டு இங்க வந்து f டேஷ் ஆஃப் x இன்டு dx ன்னு வந்ததுன்னா, இத வந்து log ஆஃப் f ஆஃப் x பிளஸ் c ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இன்டகிரல் tan x க்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பாங்க. tan x இன்டு dx. அடுத்த ஃபார்முலா இன்டகிரல் tan x க்கு அப்புறம் cot x cot x இன்டு dx. இன்டகிரலுக்கு நான் இந்த ஃபார்முலாலாம் குடுத்துருக்க மாட்டேன். வேணா போய் பார்த்துக்கோ. இந்த ஃபார்முலா நாம எழுதல. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாலாம் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இன்டகிரல் cosecant x இன்டு dx. இது மூணுக்கும் இன்னும் நான் ஃபார்முலா கொடுக்கல 4க்கும். இப்பதான் ஃபார்முலா கொடுக்க போறேன். இது என்னன்னா sin பை காஸ்னு வரும். அப்ப மைனஸ் ஆகும்.
அப்ப இது என்ன கிடைக்கும்? sin x by cos x ன்னு வரும். அப்ப இது வந்து f of x ன்னு வச்சா இது வந்து f dash of x மைனஸ்னு வரும். அப்ப log of cos x வரும். அது மைனஸ் போகும்போது உனக்கு log of secant x plus sin ஆகும். அப்ப இது எடுக்கும்போது log of இது வந்து என்ன ஆகும்? sin x by இது cos x by sin x ன்னு எழுதுவேன். அப்ப இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ணி இது கிடைக்கும் டைரக்டா. அப்ப இது log of sin x ன்னு எழுதலாம். log of sin x plus sin எழுதலாம். இதனோட ஃபார்முலா என்னன்னா log of secant x plus tan x plus sin ஆகும். tan x plus sin ஆகும். அதே மாதிரி இதனோட ஃபார்முலா என்ன ஆகும்னா log of cosecant x minus cot x plus c. ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதை கொடுத்துக்கிறாங்க இந்த எல்லா ஃபார்முலாவும். ஓகே ஏதாவது கேண்டிடேட் பிள்ளைங்க சொல்லிக்கோ கேட்டுக்கோ நான் சொல்லிடுறேன். சரியாம்மா? ஓகே ஃபார்முலா நிறைய வரும் படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே இந்த 4 ஃபார்முலா வச்சு அந்த 3 ஃபார்முலா இப்பவே எழுதிட. நம்ம ஆல்ரெடி இந்த 4 ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுவோம்? இது வந்து என்ன பண்ணுவோம்? இந்த 3 ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டெக்ரல் tan ax இல்ல tan x plus a நினைக்கிறேன். tan x plus a into dx. அதனோட ஃபார்முலா என்ன? அதே ஸ்பேஸ் பண்ணி எழுதுங்க. இன்டெக்ரல் tan ax ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் tan ax plus b ஃபார்முலா என்ன? அப்படியே கடகடன்னு எழுதிருங்க இந்த 4 ஃபார்முலாவுக்கும். அங்கிள் நான் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன் வந்து என்சிஆர்டி முடிச்சா போதும் அங்கிள். என்னாச்சு? ஏன்னா ஜேஇ மெட்டீரியல்ல வந்து அது நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆனா மெயின் எக்ஸாம்ல வந்து டைரக்டா கேட்க மாட்டாங்க. அது வந்து இன்னொரு கொஷனுக்கு உள்ள வழியா தான் கேட்பாங்க. ஆமா. அதுக்கு அதுக்கு வந்து அவ்வளோ ஹார்டா இருக்கா? அதுக்கு பேசிக்ல தான் இருக்கும். ஆமா. இது எல்லாமே அதுல என்சிஇஆர்டி பிளஸ் 2ல தான் உனக்கு இன்டெக்ரல் இருக்குது. பிளஸ் 1 ஆமா. இன்டெக்ரல் கிடையாது. பிளஸ் 2 ம். இன்டெக்ரலுக்கு மட்டும் அவனுக்கு என்சிஇஆர்டி புக்ல பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டின் இருக்குது. 300 350 கொஸ்டின். 280 இருந்து 300க்குள்ள இருக்கும். ஆமாங்க. பிளஸ் 2 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவ்வளவு ஓகே. கொஸ்டினுக்கு இவை நான் குடுக்குற ஃபார்முலா அத்தனையும் படிச்சா தான் உன்னால போட முடியும்னா போட முடியாது. ஓகே. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 சிபிஎஸ்இ சிலபஸ்ல இன்டெகிரேஷன் தான் பெரிய டாபிக். இன்டெகிரேஷன் மட்டும் தான் 300 கொஸ்டின் பக்கமா குடுத்துருக்காங்க. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 50, 100 கூட குடுக்கல. பட் ம். இன்டெகிரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 300 கொஸ்டின் மேல குடுத்துருக்காங்க. அப்ப அதை நீ பர்ஃபெக்ட்டா சால்வ் பண்றனா நான் குடுக்குற ஃபார்முலா எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டே தான் போட முடியும். ம். ஓகே. அதான் என்சிஆர்டி ப்ளஸ் டூ என்சிஆர்டி இன்டிகிரேஷன் புக் சால்வ் பண்ண மட்டும் ஓகேங்க. அதான் அது 300 கொஸ்டின் பக்கமா இருக்குன்டா கண்ணு. ஏன்னா எங்க ஸ்கூல்ல அதை முடிச்சிட்டு ஸ்கூல் மெட்டீரியலும் ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ம், ம், ம். நான் வந்து என்சிஆர்டி மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஏன் என்னாச்சு? மெயின் மெயின் எக்ஸாம்ல டைரக்டா கேட்க மாட்டாங்களா அங்கிள் இன்டிகிரேஷன் கொஸ்டின்ஸ். ம், ம். அது வந்து வேற சாப்டரோட ஸ்டெப்ஸ்ல இன்டிகிரேஷன் போடுற இல்ல. மாதிரி தான் இருக்கும். இன்டெகிரேஷன் மட்டும் கிடையாது. உனக்கு ஜேஇ கொஸ்டின் போயிட்டுனாவே நீ மேட்ரிக்ஸ் போடுறனால அதுல வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் இருக்கும். அதுக்குள்ள இது டெரிவேட்டிவ் இருக்கும். அதுக்குள்ள இன்டெகிரல் இருக்கும். எப்பயும் பார்த்து ஜேஇயோட கொஸ்டின் வந்து ஒரு சாப்டர் மட்டும் வராது. எல்லா சாப்டரும் நீ நல்லா தரவு பண்ணாதான் உள்ளுக்குள்ள போய் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். அதாவது சிலபஸ் நீ ஓகே. தரவா இருந்துட்டு அதுல இருக்கிற என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்பதான் போய் ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் முடியும். இப்போ மேட்ரிக்ஸ் கொஸ்டின் உள்ளுக்குள்ள போயிட்டா 3 சாப்டர் உள்ளுக்குள்ள இருக்கும். நீ மேட்ரிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன் போய் அட்டெண்ட் பண்ண முடியும் பண்ண முடியாது. ம். இப்போ ஒன்றும் இல்லை காமர்ஸ் தான் காமர்ஸே நீ இப்போ ஈஸி சாப்டர்னு நினச்சிருப்ப அங்கே போய் ஜேஇ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த காமர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் இருக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கும் அது ஆமாங்க. மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கூட ஐடியா கூட உள்ளுக்குள்ள கொடுப்பாங்க கெரிமேட்டர் மேட்ரிக்ஸ் கூட உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஸ்கியூ மேட்ரிக்ஸ் தான் படிச்சிருப்பாங்க கெரிமேட்டர் மேட்ரிக்ஸ் பற்றி படிச்சிருக்க மாட்டேன் அப்பா எல்லா ம். சாப்டர் கம்பைன் பண்ணி தான் வரும் சரிங்களா ஆமாங்க. சரி அப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டு சொல்லுங்க அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம் ஒன் மினிட்.
அங்கிள் அது வந்து 1/a log secant ax plus c அப்படிதான் அங்கிள் வரும். அதேதான். சரி, அத நீ போட்டுருவீல்ல? அத எழுதிரு. நான் ஆல்ரெடி நான் போட்டேன். எழுதி வச்சுக்கிறேன். அத நீ எழுதிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. சரிங்களா? ஸோ ஓகே அடுத்த அங்கிள். 9 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 9 ஃபார்முலா பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 சாப்டர் பக்கமும் இன்டெக்ரல் இருக்குது. இந்த 9 ஃபார்முலா வச்சு கம்பல்சரி என்சிஇஆர்டி +2 எழுதும்போது இந்த 9 ஃபார்முலா வச்சு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? அது சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/2a log of a plus x divided by a minus x plus c. இது என்னன்னா 1/2a log of x minus a divided by x plus a plus c. இதனோட ஃபார்முலா என்ன ஆகும்னா 1/a into tan inverse of x by a plus c. இத ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலா. சரிங்களா? ம். அடுத்த 3 ஓகே. ஃபார்முலா வரும். இருங்க 9 ஃபார்முலா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எழுதிடுவீங்களா? ஸோ அடுத்த ஓகே. ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலாக்கே பார்த்தீங்கன்னா ரூட் சேர்த்து வரும். ஒவ்வொன்றுக்கும் ரூட் போட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு ரூட் போடுவீங்க. ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்டுக்கு என்ன வரும்னா sin இன்வர்ஸ் ஆஃப் x by a. இதே செகண்ட் ஃபார்முலாக்கு ரூட் போட்டீங்கன்னா இன்டெகிரல் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்டுக்கு என்ன வரும்னா log ஆஃப் x பிளஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பிளஸ் c வரும், மறந்துடாதீங்க. அப்ப கடைசி ஃபார்முலாக்கு ரூட் போட்டுருங்க. அப்ப கடைசி ஃபார்முலாக்கு ரூட் போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்னா ரூட் ஆஃப் இன்டெகிரல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் பிளஸ் x ஸ்கொயர்ட் ஆர் x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் ரெண்டு ஒன்று தான். ஈக்குவல் என்ன கிடைக்கும்? log ஆஃப் x பிளஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் பிளஸ் c. சரிங்களா? ஓகே. இப்ப இது வந்து ரூட் வந்து டினாமினேட்டர்ல வந்துக்குது. இதே ரூட் வந்து நியூமரேட்டர்ல வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த 3 ஃபார்முலா. இந்த 9 ஃபார்முலா வச்சு கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் உங்களுடைய இதுல வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணா இது ஃபர்ஸ்ட் பண்ணி ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ட் இன்டு dx. இதுக்கு என்ன கிடைக்கும்னா x by 2 இன்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் by 2 இன்டு இந்த டினாமினேட்டர் ஃபார்முலா என்ன எழுதுறீங்களோ அதை எழுதுறீங்க. டினாமினேட்டர் என்னது? a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ட் ரூட்டுக்கு வந்து sin இன்வர்ஸ். அப்ப என்ன ஆகும்னா sin இன்வர்ஸ் ஆஃப் x by a plus c ஆகும். ஸோ அடுத்த ரெண்டாவது ஃபார்முலாக்கு ரூட் போட்டுருங்க. நியூமரேட்டர்ல வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்படியே நியூமரேட்டர்ல வரும். இந்த ஃபார்முலா அப்படியே நியூமரேட்டர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா இங்க என்ன கிடைக்குன்னா சேம் எக்ஸ் பை 2 இன்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்க ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்குது, அதனால இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2. அந்த ரெண்டாவது ஃபார்முலா என்ன எழுதுறீங்களோ அதை எழுதிடுங்க. என்னாச்சு? இதுதான ரெண்டாவது ஃபார்முலா, அதை அப்படி எழுதிடுவீங்க. லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. இதே ஐடியா மூணாவது ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதே ஐடியால இதே மூணாவது ஃபார்முலா. அப்ப மூணாவது ஃபார்முலா என்னவோ இன்டெகிரல் Integration of root of a square plus x square into dx equal to x by 2 root a square plus x square plus a square by 2 log uh, of modulus log of mod x plus root x square a square plus x square plus plus c. கரெக்டாமா? ஒன்பது ஃபார்முலா Correct. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேணா 2 3 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்துடும். சரியாம்மா? Okay. நோட் பண்ணிக்கிறேன் கண்ணு இந்த 9 ஃபார்முலாஸ். Uncle, first one a square minus x square, uncle. ஆமாப்பா, ஆமா 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 ஆமா. Okay.
அங்கிள் தேர்ட் ஃபார்முலா அது மாடா அங்கிள்? இல்ல வேற லாக்கும் வந்தா டைரக்டா மாடல்ஸ் போட்டுக்கிட்டாங்க, தப்பு கிடையாது, சரிங்களா? ஓகே. இதை கேட்குறது தேடுன்னு இதா? ஆமா அங்கிள். இது tan இன்வர்ஸ். டான் ஓகே. tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. ஓகே. எடுத்துட்டியா கண்ணு? இல்ல அங்கிள், சிக்ஸ்த் ஃபார்முலால இருக்கு அங்கிள். ம் ம் ஏப்பா இவ்வளோ லேட் ஆகுது பார்த்துட்டு இருக்கு? ஆச்சு அங்கிள், எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? எஸ் அங்கிள். சின்ன ஒரு சொற்பரமாக மட்டும் இருக்கும். அதே மாதிரி இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி integral e power ax into sin bx into dx equal to e power ax divided by a squared plus b squared into a sin bx minus b cos bx. Integral e power ax into cos bx into dx equal to e power ax divided by a squared plus b squared into a cos bx plus b sin bx. So எல்லாத்துக்கும் இது plus c வரும், plus c மறக்காம போட்டுருங்க. ஓகேங்களா?
மேக்ஸிமம் இது இருக்கட்டும். போக 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 நம்ம டெரிவேட்டிவோட இன்டகிரேஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி ட்ரிகனாமெட்ரியும் வரும். ப்ராப்ளம் போட போட கூட நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி எனக்குன்னு? ஓகே அங்கிள். ஸோ இப்போ ஒரு டெரிவேட்டிவ் அண்ட் இன்டகிரேஷன் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே அங்கிள். ஸோ அதில் கான்ஸ்டன்ட் டைம் வந்து எப்படி பண்ணுவீங்க? சம் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. இந்த மாதிரி டி பை இதில் டிஎக்ஸா சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது. இது எப்படி பண்ணுவீங்க? கான்ஸ்டன்ட் டைம் வந்து எப்பயுமே சி வந்து வெளியே எடுத்துட்டு டி பை ஆ டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவீங்க. சரிங்களா? ஓகே அங்கிள். கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்து பண்ணணும். இதை வந்து அடிஷன் செப்பரேட் வந்தால் செப்பரேட் பண்ணி போடணும். அடிஷன் செப்பரேட் வந்தால் சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அடிஷன் செப்பரேட் வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ரெண்டையும் செப்பரேட் பண்ணி போட்டுருவீங்க. சரிங்களா? அதே ஐடியா தான் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் என்ன ஆகும்? இன்டெகிரல் சி இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்தால் சி வெளியே போட்டுருங்க, இன்டெகிரல் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது சி இன்ட்டு அதாவது இன்டெகிரல் ஃபங்க்ஷன் சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? சி வெளியே போட்டு இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி அடிஷன் இன்டிகிரேஷன் சொல்லுப்பா சி பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுப்பா சி வெரி குட் கொஸ்டின். சி பிளஸ் எஃப் எஃப் ஆஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ். இங்க இன்டெகிரல் வந்த பிரச்சனை கிடையாது. அதுக்கு நீ ஸ்பிளிட் பண்ணி போடுவான். சி வெளியே எடுத்துட்டு இன்டெகிரல் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா டெரிவேட்டிவ் என்ன ஆகும்னா நீ கேட்கக்கூடிய கொஸ்டின் டெரிவேட்டிவ் என்ன நடக்குதுன்னா சி பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா சிக்கு தனியா டெரிவேட்டிவ் எழுதுவ. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆமாம். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு தனியா டெரிவேட்டிவ் எழுதுவ. கரெக்டாப்பா? ஓகே அங்கிள். சியோட டெரிவேட்டிவ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலா ஜீரோன்னு கொடுத்துரும். இது ஜீரோன்னு ஆயிடும். அப்ப டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட் எம் வந்து ஆட் ஆயிடலாம். இங்க டெரிவேட்டிவ்ல பட் இன்டெகிரேஷனை ஸ்பிளிட் பண்ணி காட்டணும். இன்டெகிரல ஸ்பிளிட் பண்ணி காட்டணும். இங்க வந்து பிரச்சனை கிடையாது, டைரக்டா எழுதிக்கலாம். சரியாப்பா? ஓகே அங்கிள். சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டெரிவேட்டிவ்ல கான்ஸ்டன்ட் டைம் ஜீரோ ஆயிரும், பட் இன்டெகிரல்ல கான்ஸ்டன்ட் டைம் ஜீரோ ஆகாது. ஓகேங்களா? ஓகே. சரி, ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? நோட் பண்றீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்றேன். எது வரைக்கும் வேணும்? இது ஓகே அங்கிள். மேல இருக்கு நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை அங்கிள், அதுவும் பண்ணல. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. இல்ல நான் நடத்துற மெட்டீரியல் வேணும்னு சொன்னா நான் பிடிஎஃப் அனுப்புறேன். நோட் பண்ணிக்கோ. பாப்பா நோட் பண்ணிக்கோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுறேன் அங்கிள் பேசலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன். பிடிஎஃப் மாத்தி அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகே. எனக்கு எழுதிடுவேன். நோட்ல எழுதிடுவேன். ஏன் எழுதுறதுக்கு டைம் கொடுக்கணும்னா நீ எழுதாம விட்டுருவேன். நோட்ல எழுதிடுவேன். அதான் சொல்றேன். சரிங்களா? எப்பயுமே நோட்ல எழுதி பழகிடுங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆமாம். சரிப்பா, ஒரு சின்ன கொஸ்டின். இன்டெகிரல் எப்படி போடுவீங்க, டெரிவேட்டிவ் எப்படி போடுவீங்க பார்க்கலாமா? ஓகே. ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் போத் டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெகிரல் எப்படி போடுவீங்க? அப்ப இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு டிஎக்ஸ் என்ன ஆகும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகும்? இதுதான் கான்செப்ட். என்ன வரும் சொல்ல முடியுமா? டெரிவேஷனில் வந்து எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 3/3 வரும் அங்கிள். இதுக்கு இன்டெகிரலுக்கு பிளஸ் சி. சரிங்களா? ஆமாம் அங்கிள். அதே டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ்க்கு வந்து எக்ஸ் பவர் n plus 1. n into x power n n minus 1. minus. n minus 1. x power n minus 1. அப்ப 2 into x power 2 minus 1 வந்து 2x ஆகும். சரிங்களா? ஓகே அங்கிள். கிளியரா? ஒரு பேசிக் கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் அங்கிள். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். f of x equal to 2x cube plus 5x squared plus 3x plus 7. Find derivative and integration both.
அங்கிள் டெரிவேட்டிவ் சைடுல வந்து ம். 3x² + 2x + 1 + 0. 3 இன்ட்டு 2 வந்து 6x². 5 இன்ட்டு 2 வந்து 10x. 3 இன்ட்டு 1 வந்து 3, அது வந்து 0ன்னு ஆயிடும். அப்ப இது கரெக்டான்னு பார்த்துக்குங்க. இங்க 2 இருக்குல்ல, முன்னாடி 2 இருக்குதுல்ல. ஆமாங்க. அந்த 2 ஓட 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும்ல. ஒரே ஆமாங்க. நிமிஷம் நீங்க ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். வெளிய புரியுதா? எடுக்க மறந்துட்டேங்க. வெளிய என்னது? எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண ஆ, மறந்துட்டேன். அதான் அதான் அந்த மிஸ்டேக் ஆயிருக்கு. அதான் கேட்டேன். ஏன்னா இப்ப தானே பிராக்டிஸ் பண்றீங்க. அதனால மிஸ்டேக் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. டவுட்டாப்பா? ஆ, ஒரு நிமிஷம். என்னது டவுட் இருந்தா அனுப்பு. நான் அதுல இருந்து செக் பண்ணி போட்டுக்கிறேன். சரியா? இல்ல அங்கிள் போட்ட ஸ்டெப் இன்டி செக் பண்ணி போடு. போட்ட ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் செக் பண்ணி போடு. ஓகே. என்னப்பா 15ஆ? இல்ல அங்கிள் இன்டிகிரேஷன் ஆஃப் 7 என்ன ஆகும் அங்கிள்? 7 வந்து 7 வெளிய எடுக்கும். இங்க பாருங்க. 7 வெளிய எடுக்கும். இன்டெக்ரல் dx. இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா வந்து x. அதனால 7x ன்னு ஆகும். ஓகே. சோ மேபி அந்த ஃபார்முலா குள்ள நோட் பண்ணிக்கங்க. இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா என்னன்னா x. சரிங்களா? ஓகே. இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா x. அத மறந்துடாதீங்க. இப்ப எனக்கு x⁴/2 + 5x³ / 3 + 5 3x²/2 + 7x வருது. ஓகே. நான் இங்க 3 வந்து எழுதும்போது ஆயிடுச்சு. 7x பிளஸ் c ன்னு எழுதிக்கங்க. சரிங்களா? ஓகே. ப்ளஸ். ம். சரி, அடுத்த கொஸ்டின் நான் போடல. நீங்களே போடுங்க பார்க்கலாம். ஓகே. போத் இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டுமே போடுங்க. இன்டெக்ரல் இது டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ஆல்சோ இன்டெக்ரலும் போட்டுருங்க. ரெண்டுமே இருக்குது. ஓகே. அங்கிள் 4/x²ல ம். அது x வந்து மேல 4/. கொண்டு வந்துங்க. x²னா x வந்து மேல கொண்டு வந்தா x பவர் -2 ஆகுமா? ஆமாங்க. ஓகே. அப்ப n வேல்யூ -2ன்னு வச்சு போடுங்க. ஓகே.
அங்கிள் அது டெரிவேஷன் ஆன்சர் வந்து 2x மைனஸ் 8x பவர் மைனஸ் 3 மைனஸ் 2/3 secant ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 6e அங்கிள். 2x கரெக்ட். இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. 2x கரெக்ட். மைனஸ் 4/x³ கரெக்ட். 2/3 x² கரெக்ட். 6eங்கிறது கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் டைமோட டெரிவேட்டிவ் வந்து 0ன்னு ஆயிடும். ஓகே 6ங்கிறது கான்ஸ்டன்ட், ஈங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் 0ன்னு ஆயிடும். சரிங்களா? ஓகே அங்கிள். ம். அதே மாதிரி இன்டெக்ரல் போட்டு பார்க்கலாம். Uncle, x cube by 3 plus 4 log x square minus 2 by 3 logs mod secant x. ம். இந்த இடத்துல ஏன் லாக்குன்னு? இதுக்கு பதிலா ஏன் லாக்குன்னு? நான் தான் x² மேல வந்துருண்டா தம்பினா. நல்லா பார்த்துக்கோ. 1/x ஓட இன்டெக்ரல் தான் லாக்கு. சரிங்களா? 1/x இன்டெக்ரல் தான் லாக்கு. சரிங்களா? மத்தபடி ஓகே எந்த டேர்ம் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இத நியூமரேட்டர் கொண்டு போயிருவீங்க. நியூமரேட்டர் கொண்டு போனா இன்டெக்ரல் x பவர் மைனஸ் n இன்டு dx ஆகும். n ஈக்குவல் டு மைனஸ் 1 தவிர, மேல n ஈக்குவல் டு 1 தவிர மத்த எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இது வந்து மைனஸ் 1 ஆயிரும். அப்ப என்னாச்சு? மைனஸ் n x பவர் மைனஸ் n பிளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் n பிளஸ் 1 பிளஸ் c ஆகும். அப்ப இங்க n ஓட வேல்யூ என்ன? டினாமினேட்டர் இருந்தா மைனஸ் 2. சரிங்களா? அப்ப அதை அப்ளை பண்ணி போட்டோம் உங்களுக்கு மைனஸ் 4/xன்னு வரும். சரிங்களா? ஓகே அங்கிள். அதே மாதிரி டெரிவேட்டிவ் மட்டும் தான் இன்டெக்ரலோட கான்ஸ்டன்ட் டைம் 0. சரிங்களா? பட் இன்டெக்ரலுக்கு கான்ஸ்டன்ட் டைம் வந்தா அது வெளியே தூக்கி போட்டுட்டு இன்டெக்ரல் dxன்னு எழுதுவீங்க. அப்ப இன்டெக்ரல் dx ஓட வேல்யூ x. அப்ப 6 இன்டு e இன்டு xன்னு ஆகும். 6 இன்டு e இன்டு xன்னு ஆகும். சரிங்களா? அந்த ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க பாருங்க. சரியாப்பா? ஓகே புரியுதா? டவுட் இருக்குதா? புரியுது அங்கிள். சூப்பர், ஓகே. அப்படியே கடகடன்னு இந்த ஒரு கொஸ்டின் போடுங்க பார்க்கலாம். ஹோம்வொர்க் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டுக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். அது ஹோம்வொர்க் அனுப்புறது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே டெரிவேட்டிவ் போட்டுருங்க. எதனா உன்னால இன்டகிரேஷன் போட முடியுமா அது இன்டகிரேஷன் போட்டுருங்க. நான் ஆல்ரெடி ஓகே வாட்ஸ்அப் அனுப்பிக்கிறேன். சரியாப்பா? ஓகே அங்கிள்.
அங்கிள் அது வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து வெளிய எடுக்கணும். ஆ. அப்புறம் 1 பை அ அ 3 வந்து 3 வெளிய ரூட் எடுத்துருங்க. டெரிவேட்டிவ் பண்றேன். கரெக்ட்டுங்களா? டெரிவேட்டிவ் பண்ணும்போது இது ஆமாங்க. என்னவும் எக்ஸ் பவர் மைனஸ் 1/3 நியூமரேட்டர்ல வந்துரும். சரிங்களா? இதனுடைய ஆமாங்க. டெரிவேட்டிவ். இதனுடைய டெரிவேட்டிவ். டேஷ் போட்டா டெரிவேட்டிவ்னு அர்த்தம். டேஷ் போட்டா டெரிவேட்டிவ்னு அர்த்தம். மைனஸ் பை வெளிய எடுத்துருவேன். 1 பை காஸ் எக்ஸ் வந்து சீக்கன் எக்ஸ். சரிங்களா? அதே ஆமாங்க. மாரி பிளஸ் 6 வெளிய எடுப்பேன். 1 பை சைன் எக்ஸ் வந்து கொசீக்கன் எக்ஸ். கரெக்டாப்பா? ஆமாங்க. அதே ஐடியா இத பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இத பண்ணீங்கன்னா tan x தான். tan x வந்து என்ன எழுதுவ? sin x by cos x ன்னு எழுதுவ. ஆல்ரெடி டினாமினேட்டர்ல ஒரு sec x இருக்குது. cos x காஸ் sec x வந்து 1ன்னு ஆயிரும். cos x into sec x வந்து 1ன்னு ஆயிரும். சரிங்களா? ஓகே. அப்ப 2 இதனோட சைன் டேர்ம் என்ன? பிளஸ் 2 இன்டு ஒன்லி sin x மட்டும் தான். சரிங்களா? பிளஸ் 2 இன்டு sin x மட்டும் தான். பிளஸ் 7. 7 ஓட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0ன்னு ஆயிடும். அப்ப இது எல்லாத்துக்குமே டெரிவேட்டிவ் போடுங்க. டெரிவேட்டிவ் போடல. மேல டேஷ் இருந்தா டெரிவேட்டிவ்னு அர்த்தம். அப்ப எல்லாத்துக்குமே டெரிவேட்டிவ் போடல. இனிமேட்டு தான் டெரிவேட்டிவ் போடுவீங்க. இதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் போட்டு அப்ளை பண்ணுங்க. இது பார்த்தா -1/3 கரெக்ட்டுங்களா? -1/3 ஆமாங்க. என்னோட வேல்யூ 1/3 என்னோட வேல்யூ -1/3 இதுக்கு. அப்படியே அப்ளை பண்ணி ஒண்ணு ஒண்ணா போடுப்பா. இது எல்லாமே டெரிவேட்டிவோட கான்செப்ட். சரிங்களா? இந்த இன்டகிரேஷன் போல இதுக்கு டெரிவேட்டிவோட ஆன்சர் எழுதுங்க. ஓகே. அங்கிள் மைனஸ் ம். மைனஸ் minus x power minus 4 by 3 minus 5 secant x tan x minus 6 cosecant cot x plus 2 pi. ஆ. ஓகே. கரெக்ட். இது வந்து மைனஸ் 4 தானே. மைனஸ் எக்ஸ் பவர் 4/3 ஆமாங்க. கரெக்ட்டுங்களா? ம். ஆமாங்க. சரி அப்படி இன்டெக்ரல் போட்டு கரெக்ட்பா. வெரி குட். 7க்கு வந்து 0 போட்டா வெரி குட். கரெக்ட் தான். ஆ? ஓகே. சரி அடுத்தது இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் இந்த டேர்முக்கு போட்டுரு. இதுதான் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி இது கிடைச்சிக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு இன்டெகிரல் போட்டுருங்க. இதுக்கு செப்பரேட்டா இன்டெகிரல் போட்டுருங்க. இது ஓகே. 7 இருக்கும். 7 இருக்கும். டெரிவேட்டிவ் ஆஃப் 7 தான் வந்து 0. இன்டெகிரல் ஆஃப் 7 வந்து 0 கிடையாது. 7x தான் ஆகும். சரிங்களா? ஓகே. ம். போட்டுருந்து இதோட முடிச்சிடலாம். அதுல ஹோம்வொர்க் அனுப்பிப்பேன். ஹோம்வொர்க் போட்டுருவோம். ஓகே.